ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். யான் யஸ்மாகம் சுச்சரித்தானி என்ன கடவுதிரே. இது எங்க இருக்குன்னா தைத்திரிய உபநிஷத்துல இருக்கு. ரொம்ப அழகான ஒரு விஷயம் இது. தைத்திரிய உபநிஷத்துல உபதேசம் பண்ணப்படுகிறது. அதாவது என்னன்னா வரிசையா இங்கே இந்த சிஷ்யனுக்கு என்னெல்லாம் பண்ண வேண்டும், சத்தியம் வத தர்மம் சர என்றெல்லாம் சொல்லி சத்தியம் வத தர்மம் சர சுவாத்தியாயன்மா பிரமதः ஆச்சாரியாய பிரியம் தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மாம் வியவச்சேத்சி சத்யான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் குஷலான்ன பிரமதித்தவ்யம் பூத்தியைன்ன பிரமதித்தவ்யம் சுவாத்தியாய பிரவச்சனாபியம் பிரமதித்தவ்யம் மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருது. இந்த உபதேசத்துல என்ன சொல்றாங்கன்னா, சிஷ்யனை பார்த்து சொல்லுகிறார், நீ சத்தியத்தையே பேசு, தர்மத்தையே எப்பொழுதும் அனுஷ்டி, சாஸ்திரத்தை வேத அத்தியனத்தை விட்டுவிடாதே, அதை எப்பொழுதும் பண்ணிக்கொண்டே இரு. அதே போல ஆச்சாரியனுக்கு நீ அவனுக்கு எது பிரியமோ அதை பார்த்து அவனுக்கு நீ சமர்ப்பிக்க வேண்டும். ஆச்சாரியாய பிரியந்தனமாகிருத்திய பிரஜாதந்தும் மா வியவச்சேத்சி என்று ஆச்சாரியனுக்கு கொடுக்க வேண்டியதுன்னா அவனுக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நீ கொடுக்க வேண்டும். அதுக்கு மேல சத்தியான்ன பிரமதித்தவ்யம் தர்மான்ன பிரமதித்தவ்யம் என்று நீ இந்த சத்தியத்தை கடைபிடி, தர்மத்தை கடைபிடி. அதுக்கு மேல உன்னுடைய வேத அத்தியனத்தை தொடர்ந்து பண்ணு என்றெல்லாம் சொல்லி, அதுக்கு மேல தேவ பித்திரு காரியம் அதெல்லாம் நீ விடாமல் பண்ண வேண்டும். தேவ காரியங்கள் பித்திரு காரியங்கள் இதெல்லாம் நீ விடாமல் பண்ண வேண்டும். மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ. மாதாவை நீ தெய்வமாக கருது, பிதாவை தெய்வமாக கருது, ஆச்சாரியனை தெய்வமாக கருது, அதிதியை வரக்கூடிய விருந்தாளிகளை ஸ்ரீ வைஷ்ணவர்களை தெய்வமாக கருது. யான் எனவத்தியானி கர்மாணி தானி சேவித்தவ்யானி. எதெல்லாம் அவத்தியம் இல்லாமல் இருக்கக்கூடிய கர்மங்களோ அதையெல்லாம் நீ பின்பற்றி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு மேல இங்கே நோயித்தராணி என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்க எடுத்திருக்க. யான் யஸ்மாகக்கும் சுச்சரித்தானி. அடுத்தது அது சொல்ற நோயித்தராணிங்கிற. எதெல்லாம் அவத்தியமோ அதை விட்டுவிடு, எது அனவத்தியமோ அதை நீ கடைபிடி. அவத்தியம்னா கெடுதல். இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு பெரியவர் இருக்கார், அவர் 10 நல்ல காரியம் பண்றார், ஏதோ 2 கெட்ட காரியம் பண்றார், தகாத காரியம். நாம என்ன பண்ணணும்னா அந்த பெரியவரிடத்துல இருக்கக்கூடிய 10 நல்ல காரியத்தை மட்டும்தான் பார்த்து அதை மட்டும்தான் நாம பண்ணணும். அவர் பண்ணுறாரு, ஏதோ 2 தகாத செயல்கள் பண்ணுகிறாரே, சாஸ்திர விருத்தமான செயல்கள் பண்றாரு, அதை நாம் உதாரணமா எடுத்து நாம் பண்ணலாம்னா பண்ணக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு, எது அனவத்தியமான கர்மங்களோ அதைத்தான் நீ அனுஷ்டிக்க வேண்டும், மற்றதை அனுஷ்டிக்காதே. அப்ப அவத்தியம் இருக்கக்கூடிய செயல்களை நீ என்னிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளாதே. யான் யஸ்மாகக்கும் சுச்சரித்தானி தானி தொயோ பாசியானி. என்னிடத்திலே இருக்கக்கூடிய நல்ல ஒரு விஷயங்கள் அதை மட்டுமே நீ எடுத்துக்கொண்டு நீ மேலே நடத்தி போக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதைத்தான் இங்க உதாரணமா எடுத்து காமிச்சிருக்கார். எதுக்குன்னா, இப்போ ஆழ்வார் சொன்னது எல்லாமே உயர்ந்த அர்த்தங்கள் தான். ஆனா அதுல எது சிறந்தது என்று பார்த்தால் இந்த பாகவத சேஷத்துவம் என்பது, அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பிரமாணத்தை எடுத்து காட்டுறார். இருக்கிறதுலே நாம் பண்ணக்கூடியதில் எது நல்லதோ அதை எடுத்துக்கொள் என்று சாஸ்திரமே உபநிஷத்து தைத்திரிய உபநிஷத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கே. அதிலே சொல்லும்படிக்கு. ஏன்னா என்ன ஆயிடுதுன்னா, பல சமயத்துல இந்த உலகத்துல இப்ப லௌகிகமா இருக்கக்கூடிய பல ஜனங்களுக்கு, ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு தான் சொல்றேன், மற்றவர்களை பத்தி நம்ம பேசவே போறது இல்லை. ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, அவர்களுக்கு ஏதோ லௌகிகமான ஆசை இருக்கு, சம்பிரதாயத்துல ஆர்வம் உள்ளவர்கள், நல்ல விஷயங்கள்லாம் தெரிந்தவர்களா இருக்கா. ஆனா ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கு, இல்ல தேவைகள் இருக்கு. அதுக்காக ஒரு உதாரணத்துக்கு ஒரு இப்போ ஒரு ரொம்ப லௌகிகமான உதாரணம் எடுத்துக்கலாம். ஒரு காலையில இருந்த உடனே ஒரு பானம் சாப்பிடணும், எல்லாருக்கும் காப்பி சாப்பிடணும்னு வச்சுக்கலாம். இது நம்முடைய சம்பிரதாயத்துல அனுமதி கிடையாது. காப்பி எல்லாம் சாப்பிடக்கூடாது. நமக்கு எது பெருமாளுக்கு சமர்ப்பிக்கப்பட முடியுமோ அதை மட்டும்தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சாப்பிடக்கூடாதுன்னு நாம சொல்றோம் வச்சுக்கலாம். சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய விஷயம் தானே, இது ஒன்றும் பெரிய புதுசா ஒண்ணு சொல்லலை. சொல்றோம்னா உடனே ஒரு 4 பேர் கிளம்பி வருவா, அவரே சாப்பிட்டிருக்காரே, இவரே சாப்பிட்டு, அந்த அவர் பெரிய சுவாமியாச்சே, அவரே சாப்பிட்டிருக்காரே அப்படின்னா அதுக்குதான் இந்த பிரமாணம். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு தப்பு பண்றாருன்னா அவர் ஏதோ ஒரு காரணத்தான் தப்பு பண்ணிருக்காரு.
எத்தனையோ காலத்துல எத்தனையோ இப்போ நம்முடைய வம்ச பரம்பரையில பார்த்தோம்னா இப்ப நான் இப்போ இங்க இருந்து கீழ இருந்து மேல வரைக்கும் போனா எத்தனையோ தலைமுறைகள் போனா எத்தனையோ பெரியவர்கள் இருந்திருப்பா. அவ எல்லாரும் அப்படியே ஒரு விஷயத்திலையும் நழுவாமல் ஒரு சின்ன தவறு கூட பண்ணியிருக்காமல் அப்படியே மொத்தமா எல்லாமே சரியா தான் பண்ணியிருப்பார்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ சின்ன சின்ன தவறுகள் நடந்திருக்கலாம், தெரிஞ்சு நடந்திருக்கலாம், தெரியாம நடந்திருக்கலாம், சூழ்நிலை காரணமா நடந்திருக்கலாம். ஒரு 50 ஒரு 100 வருஷம் முன்னாடிலாம் பெரிய பஞ்சம் எல்லாம் வந்திருக்கு. அந்த பஞ்சம் எல்லாம் வந்தபோது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார்கள் பெரியவர்கள் எல்லாம். இப்போ ரொம்ப தானியங்களே இருக்காது, ரொம்ப வறுமையா இருக்கும். அப்போ ஒரே நாள் அஹ், ஒரு அஹ், ஒரு நாள் சாதம் பண்ணி அந்த சாதத்தை பழையது அதுல இருந்து அந்த கொஞ்சம் ஜலத்தை ஊற வச்சு அடுத்த நாள் அதை கஞ்சியா சாப்பிட்டு அதுக்கு அடுத்த நாள் அதை கஞ்சியா சாப்பிட்டு அப்படியெல்லாம் கூட எத்தனையோ காலங்கள்ல வாழ வேண்டிய சூழ்நிலை எல்லாம் இருந்திருக்கு. இப்ப அதனால அப்படி அவர்கள் பண்ணாங்கன்னா நாம இப்ப பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. அதே போல யாரோ ஒரு பெரிய சுவாமியா இருக்கலாம், அவர் ஏதோ காபி சாப்பிட்டார் அப்படிங்கிறதுனால அது நமக்கு பிரமாணம், இவர் சாப்பிடுறதுனால நாமும் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர்களிடத்துல இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எத்தனையோ சுவாமிகள் இப்ப இருப்பா. நாமே இன்னைக்கு தினமும் பார்க்க போகும்போது எத்தனையோ சுவாமிகள் பார்க்கலாம். கோயில்ல போறோம், சன்னதிகள்ல போறோம், காலக்ஷேப அதிகாரிகள் இருக்கா, ஆச்சாரியர்கள் இருக்கா, அத்தியாபகர்கள் இருக்கா. அவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் எத்தனையோ நல்ல குணங்கள் இருக்கும். நாம் அந்தந்த நல்ல குணங்கள் மட்டும்தான் அவர்களிடத்துல கிரகிச்சுக்கணுமே தவிர, இவர் இப்படி வரார், இவர் இங்க வந்துட்டு வேற எங்கேயோ போறார், இவர் இந்த காரியமும் பண்றார், அந்த காரியமும் பண்றார், அதெல்லாம் நாமும் பண்ணலாம் போல இருக்கு, கேட்டா இவரே பண்றார், அவரே பண்றார் அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா அப்ப என்ன ஆகும்னா நமக்கு எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தோஷம் நம்ம கிட்ட சேர்ந்துரும். அது நமக்கு தேவையா? இது தேவையில்லை. அதனால எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய நல்லதை மட்டும்தான் இது. ஆனா எல்லா இடத்துல இருக்கக்கூடிய நல்லது நமக்கு வந்தா அது ரொம்ப நல்லதுதான், உத்தமமா ஆயிடுவோம் நாம. எல்லா இடத்துலயும் இருக்க இவர்கிட்ட இருக்கும் நல்லது, இவர்கிட்ட இருக்க நல்லது, இவர்கிட்ட இருக்க நல்லது, அப்படித்தானே. ஒரு நல்ல ஸ்ரீ வைஷ்ணவனா இருக்கணும் என்ன பண்ணணும்? இந்த சுவாமி இடத்துல போறான், ஏதோ ஒரு அர்த்த விசேஷங்களை கத்துக்கலாம். இந்த சுவாமி இடத்துல போறான், அர்த்த விஷயங்கள் கத்துக்கலாம், அவருடைய அனுஷ்டானத்தை பாக்குறான், அதுல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எடுத்துக்கிறான். இவரிடத்துல கூட நல்ல விஷயங்கள் எடுத்து இவரிடத்துல இருக்க நல்ல விஷயங்கள் எடுத்துக்கணும். அப்போ இவனிடத்துல நல்ல மேன்மை ஏற்படும், நல்ல ஒரு உத்தமமான குணங்கள் தெரியும். அப்படி இந்த பிரமாணமே எதுக்காக எடுத்து காட்டியிருக்காருன்னா, இருக்கிறதுலயே ஒருத்தரிடத்துல சிறந்த தன்மைகள், அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படித்தான் இங்கே மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கொண்டிருக்கிறார். நம்மாழ்வாரிடத்தில் இருக்கக்கூடிய இந்த சிறந்த விஷயமா நம்மாழ்வார் காட்டின இந்த உயர்ந்த அர்த்தமான பாகவத சேஷத்துவத்தை இங்கே மதுரகவி ஆழ்வார் எடுத்துக்கொண்டு அதை கணினிருத்தாம்பிலே அதை பாடியும் காட்டினார், நம்மாழ்வாரிடத்திலே தொண்டு பண்ணி அதை அனுஷ்டித்தும் காட்டினார். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org